வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவும் ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. அண்ட் இது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம டக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, யார்ட் ஸ்டிக். அதாவது நம்ம ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சுருக்கோம். அந்த யார்ட் ஸ்டிக் அப்படின்னா, அந்த யார்ட் ஸ்டிக் வச்சு நம்ம அடுத்தவங்களை வி ஜட்ஜ். இவன் இதான் கரெக்டு, இல்லை இவன் தான் கரெக்டு, இது இவன் தான் கரெக்டு. செக்குலர் வேர்ல்டில் ஒரு மனுஷனை பல விஷயங்களை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, வி ஆர் குவிக் டு ஜட்ஜ். சும்மா ஒரு வீடியோ பார்த்தோன்னே நல்லதாக பார்த்தா, ஓ இவன் சூப்பர் நல்லவன் அப்படின்றாங்க. இல்லை இவன் பயங்கர கெட்டவன் அப்படின்ட்டு கீழே நம்ம கமெண்ட்டை போட்டு பயங்கரமாக வி ஜட்ஜ் தெம். இவன் 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 இப்படி பண்ணக்கூடாது, இவன் இதை பேசக்கூடாது, இவன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு வி ஆர் குவிக் டு ஜட்ஜ். இவன் பாவி, இவனுக்கு இப்படி தான் இருக்கும், இப்படியே நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் நம்ம எப்போ ஜட்ஜ் பண்ணுவோன்னா, நம்ம வாயார நான் ரொம்ப ஹம்பிள் பர்சன், நான் ரொம்ப தாழ்மையானவன் அப்படின்னு நாக்கு வாய் மட்டும் தான் சொல்லும். ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ ப்ரைடு. என் ஜாதி தான் பெரிய ஜாதி, என் மதம் தான் பெரிய மதம், நான் தான் கரெக்டு. செக்குலர் வேர்ல்டில் அது ஓகே, செக்குலர் வேர்ல்டில் அது எப்போதுமே இருக்கும். கணவன் மனைவின்னு பார்த்திங்கன்னா, மேனு சுப்பீரியர், மனுஷன்தான் ஆம்பளை தான் சுப்பீரியர், பெண்கள் சுப்பீரியர் கிடையாது. ஆனால் ஏசப்பா அப்படி நினைக்கிறது கிடையாது. கணவனும் மனைவியும் ஒரே சரீரம், தே ஆர் ஈக்குவல். முதல் மனுஷன் ஆதாமோட கால் எலும்பில் எடுத்து மனைவியை ஈவை அவர் படைக்கலை, இல்லை தலையில் இருக்கிற ஸ்கல்லு வச்சு படைக்கலை, வெளா எலும்பு, ஈக்குவல். பட் வி ஆல்வேஸ் சே, அது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு ஆண் ஆதிக்கம், ஒரு மேல் சாவன்சம் வந்துடும். அது தப்பி தவறி நம்ம டிஎன்ஏலே இருக்குது போட்டிருக்குது. அது எப்போதுமே அப்படி தான். அது நம்மளுக்கு அதுக்கு பைபிள் வசலாம் கோட் பண்ணுவோம். ஏசப்பா அப்படி பண்ணதே கிடையாது. கணவன் சபைக்கு தலைவனாக இருக்கலாம், நல்லா ஓகே. கணவன் சில விஷயங்களில் அவரால் பண்ண முடியும், மனைவி சில விஷயங்களை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அவங்கள எந்த விதத்துலேயும் அவங்கள நம்ம என்ன சொல்கிறது, அவங்கள சப்ரஸ் பண்ணக்கூடாது, அவங்கள நம்ம ஜட்ஜும் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த ஜட்ஜிங் ரொம்ப ஓவராக போயிடுச்சு. இப்போ செக்குலர் வேர்ல்டில் இருக்கவனாவது சரி ஏதோ பேசுகிறான், ஓகே, அவங்கள மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் பைபிளை வச்சே நிறைய பேர் அவங்களால ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. அவங்களால ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னு புரிய மாட்டேங்குது. பல விதமான இதை நான் அதில் பார்க்குறேன். இந்த இந்த டினாமினேஷன் தான் மேலே, மற்றவெல்லாம் கீழே. இந்த கம்யூனிட்டி இவங்க தான் மேலே, நாடார் தான் மேலே, தலிதுனா கீழே. இப்படியே நம்ம இதெல்லாம் இயேசுவோட பேரை சொல்லிவிட்டு சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ்னு பண்ணிகிட்டு இருக்கிறது பைத்தியக்காரதானம். அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் எனக்கு ஐம் நாட் அ ரிலீஜியஸ் பர்சன், ஐம் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். எனக்கு ஏசப்பா பிடிக்கும், நான் ஏசப்பாவோட பிள்ளை. ஏசப்பா என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் நான் செஞ்சுட்டு போவேன். எனக்குள்ளே 1000 குறைகள் இருக்கலாம், அது ஏசப்பா சொன்னால் தான் அது அவர் என்னை திருத்துவார். ஓகேவா? ஸோ நம்ம வி ஆர் குவிக் டு ஜட்ஜ். நான் இப்படி பண்ணுறேன், அதுதான் கரெக்டு, நீங்களும் இப்படி தான் பண்ணணும். சில பேருக்கு இந்த கிறிஸ்டியன்ஸில் பார்த்திங்கனாலே இந்த டினாமினேஷனை தாண்டி இன்னொன்று, அவன் நகை போடுறான், இவன் நகை போடலை. நகை போடாதவன் தான் உண்மையான கிறிஸ்டியன், நகை போடுறவன் நல்ல கிறிஸ்டியன் கிடையாது. அதுக்கு இதை ஒரு வேர்ஸ் எடுத்து பண்ணிக்கிறது. மாத்திரை சாப்பிட்றது, மாத்திரை சாப்பிட்றியா, உனக்கு ஏசப்பா மேலே நம்பிக்கை இல்லை. ஐயா, நம்பிக்கை விஸ்வாசன்றதே ஒரு வரம். நீங்கள் மாத்திரை சாப்பிட்லையா, உங்கள் விசுவாசம், அதில் நான் தலையிடவே மாட்டேன். குட், அது உங்களோட விசுவாசம். நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட வேணாம்னு சொல்கிறது அது தவறு. எனக்கு அந்த விசுவாசம் இருந்ததுன்னா நான் சாப்பிடாம இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் உடனே நீ சத்தியத்தை விட்டு வெளியே போயிட்ட, மாத்திரை சாப்பிடணும். எனக்கு அது புரியவே இல்லை. அப்படி பார்த்தா மாத்திரை சாப்பிட மாட்டேன், கண்ணாடி மட்டும் போட்டுப்பேன். அது எப்படி? எனக்கு நிறைய டவுட் வருது. நீங்கள் சளி வருது, நான் மாத்திரை போட மாட்டேன். எனக்கு சுகர் இருக்குது, நான் மாத்திரை போட மாட்டேன்.
ஆனால் கண் வந்து எனக்கு மங்களாக தெரியுது, ஆனால் கண்ணாடி போட்டுப்பேன். ஏன் ஏன் ஆயின்மெண்ட்டு போட மாட்டேன்? இது என்ன எனக்கு இதில் புரியவே மாட்டேங்குது எனக்கு. இது நான் நிறைய வாட்டி இந்த டாபிக் பேச வேணான்னு பார்த்தேன். அது உங்களோட விசுவாசம். எனக்கு கண் வந்து நான் கண்ணாடியை போட மாட்டேன், ஏசப்பா என் கண்ணை கிளியர் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அவர் கிளியர் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாரு. அது அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் ஏசப்பாக்கும் இருக்கிற கனெக்ஷன். இப்போ எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் வந்து ஏசப்பாவோட புள்ள இல்லையா? நான் 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 கண்ணாடி போடுவேன். எனக்கு மாத்திரை நான் சாப்பிடுவேன், நான் மாத்திரை சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிட்லையா? குட், உங்களோட விசுவாசம் அது. பட் அது நீங்கள் துணிக்காதீங்க. ஓவர் த டைம் எனக்கும் அந்த மாதிரி அதோ ஆகலையோ அது அடுத்தது. இதை வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவன் மாத்திரை சாப்பிட்டாலாம் இவங்ககிட்ட சத்தியம் கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போக மாட்டேன்னா அவங்க குழந்தை பிறக்கும்போது இப்படி வீட்லேயே நீங்கள் பிரசவம் பார்ப்பீங்களா? எனக்கு இதெல்லாம் வந்து நிஜமாலுமே எனக்கு வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து ஏன் இயேசுவோட பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்கன்றது தான். விஸ்வாசம் என்பதே ஒரு வரம், அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங். அது எல்லார் விசுவாசமும் அவ்வளோ ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நல்ல சமாரியன் அந்த இது பார்த்திங்கன்னா, குட் சமாரியன் பார்த்திங்கன்னா, அவன் ஜெருசலேம்லேருந்து ஜெரிக்கோக்கு போகிறாப்புல. ஏசப்பா வந்து எந்த ஒரு வார்த்தையும் பைபிளில் ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு காரணம் இல்லை இருக்காது. ஜெருசலேம்லேருந்து ஜெரிக்கோ போகிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவன் போனவன் சமாரியன், காரணம் இருக்கும். அந்த பக்கம் போன ஒரு ப்ரீஸ்ட்டோ ஒரு லீவைட்டோ அவங்க யாருமே வந்து அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணல. அந்த திருடங்க ஒருத்தனை அடித்து போட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு சமாரியன் வரான். அவன் என்ன பண்ணுறான்? he bandaged his wounds. வைத்தியம் பார்த்துருக்காப்புல. அன்றைக்கி இருந்த வைத்தியம் வைனியோ டிஞ்சர் போடுற மாதிரி அன்றைக்கி அவர் வந்து அதை போட்டிருக்காரு. இல்லை, அவர் வெறும் கையை வச்சு மட்டும் ப்ரே பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சு நட, கமான் கலாப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? he bandaged his wounds. அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து, ஒரு இன்னில் சேர்த்து, அங்கே அவர் காசு கொடுக்குறாரு. காசுலாம் கொடுக்காதீங்க, காசு கொடுக்குறாரு அவர் காசு கொடுத்து பார்த்துக்கோங்க, நான் வரும்போது காசு பார்த்துனா மறுபடியும் காசு தரேன் அப்படின்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஏசப்பா இதோட தான் சொல்கிறேன். எஸ், அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கண்டிப்பாக எந்திரிச்சு நடக்க முடியும். ஏசப்பா அதே பைபிளில், அதே புதிய ஏற்பாடில் குருடனை கண்ணு கொடுத்துருக்காரு. அந்த காலையில் அந்த மூடனை வந்து எந்திரிச்சு மேட்டை எடுத்துகிட்டு நடந்து போ அப்படின்றாரு. ஒருத்தங்கிட்ட மண்ணில் வந்து தன்னோட எச்சையை துப்பி கண்ணில் எடுத்து போடுறாரு. அவர் சொல்கிற ஓமையிலே இன்னொரு இடத்துல he bandaged his woundsன்றாரு. வித்தியாசமாக. ஏன்னா மனிதர்கள் பலவிதம். ஏசப்பா வந்து நீ இப்படி தான் பண்ணு, அப்படி தான் பண்ணுன்னு சொல்லலை. எஸ், இயேசு நாமத்தில் நீ எந்திரிச்சு நடனா கண்டிப்பாக நடக்க முடியும். ஆனால் அது பண்ணது யார்? ஏசப்பா. ஸோ நம்ம என்னென்னா, சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு போகிறது தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் மாத்திரை ஜீசஸ் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போனார். நம்ம தான் அதை போட்டு குழப்பி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறோம். சில பேர் வேலைக்கு போகாதீங்கன்றாங்க. என்னென்னு புரியல எனக்கு. வேலைக்கு போகாமல் எப்படி? ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல, நான் பேரை சொல்ல விரும்பலை, பேரை சொன்னால் வந்து அது வந்து அவர் ஏசப்பாவோட சத்தியத்தை சொல்கிறாரு. அவர் இன்றைக்கி வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு வந்திருக்கு. அவர் போகிறாரு, அவர் கஷ்டப்பட்டு இந்த வயசில் வேலை செய்கிறாரு. அந்த வேலையோட 100 மடங்கு அதிகமாக ஏசப்பாக்காக ஓடுறாரு. அந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற காசை கூட ஏழைங்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு சபையில் காசு வாங்கி பார்த்துருக்கோம், சபையில் வந்த ஏழைங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், எங்கள் போரூர் சபையில் நான் பார்க்குறேன். அப்போ வேலைக்கு போனால் தானே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். 24 மணி நேரம் நீங்கள் வந்து ஏசப்பா தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. பிரதர், ஓவராக பண்ணாதீங்க, புரியுதா? ஓவராக பண்ணாதீங்க. பவுல்லாம் வேலை செஞ்சுதான். இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறாங்க. இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்டு. இந்த 5 குருடர்களுக்கு போய்
இந்த யானையை பிடிச்சி, தும்பிக்கையை பிடிச்சி, வாலை பிடிச்சி, தந்தத்தை பிடிச்சி, காலை பிடிச்சி, இதுதான் யானை அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவ்வளோதான். அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயம். ஸோ இந்த மாத்திரை சாப்பிடாதது அவங்கவுங்க இஷ்டம். ஓகேவா? அவங்க வேலைக்கு போகிறாங்களோ அவங்க வேலைக்கு போகலையோ அவங்க இஷ்டம். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அவங்க ஏசப்பா சொல்ல தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஏதாவது தவறான வழியில் போனாங்கன்னா நீங்கள் திருத்தலாம். அவங்க குடிக்கிறாங்க, வெறிச்சிட்டு ஆடுறாங்க, திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, கொள்ளை பண்ணுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, அப்போ நீங்கள் சொல்லலாம். நல்லது பண்ணும்போது எதுக்கு நீ இப்படி சேசினாரு, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்கள் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அவங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அவங்க பண்ணுவாங்க, தப்பே கிடையாது. எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் பண்ணுறேன், தப்பே கிடையாது. ப்ரொவைடட் அது பைபிளில் ஏசப்பா சொன்னதாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு நினைக்கிறேன். ஆங்கிளை மாற்றுவோம். போன டாப்பிக்கு ரொம்ப பேசினால ஆங்கிளே மாற்ற மறந்துட்டேன். சாரி. அதனால் ஏசப்போட அன்பை சொல்லுவோம். ரொம்ப இப்படிலாம் பண்ணிங்கன்னா சத்தியமாக இல்லை, பயந்து ஓடிடுவாங்க எல்லோரும். சீரியஸாகவே சொல்கிறேன். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த இதில் சொல்லுவாங்க, டேய் கருப்பு வருதுடா, கருப்புக்கு முன்னாடி போடா, கருப்பு ஒன்று அடிச்சிருண்டா அப்படின்னாங்க. அது வேறு என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா நீ கருப்பு சாமி வேஷம்லாம் போட்டு நடிக்கிற. நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன், திருப்பி கொடுக்க போகிறது கிடையாது. சரியா? நான் பைபிள் கதையில் யூதாஸை நடிக்க சொன்னாலும் யூதாஸை நடிப்பேன். இல்லை அங்கே போயிட்டு டே அங்கே ஏசப்பாவோட இது எடுக்கிறோம், 40 நாள் ஏசப்பா உபவாசம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் சாத்தான் அவரை டெம்ப்ட் பண்ணிச்சே, அந்த சாத்தானா நீ நடிக்கணும் அப்படின்னு நடிக்க தான் போகிறேன். அதுக்காக நான் சாத்தானா மாறிடுவேனா? இல்லை நான் யூதாஸாக மாறிடுவேனா? நடிப்புன்றது பொழப்பு. புல்பேட்டுக்கு முன்னாடி நடித்து எனக்கு காணிக்க கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் காசை வாங்கி நான் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நான் காரை வாங்கிட்டு, நான் ஏசியை வாங்கிட்டு வாழ்கிறது தான் தப்பு. ஏசினோன்னு இப்போ தான் ஞாபகம் டாப்பிக்கு வரேன். ஆங்கில மாற்றிடுவோம். ஓகே. ஸோ நான் உங்களோட நம்பிக்கையோ உங்களோட விசுவாசத்தையோ நான் சத்தியமாக குறை சொல்லலை. அகெயின் ஐம் டெல்லிங், விஸ்வாசம் ஒரு கிஃப்ட்டு. ஓகேவா? ஸோ உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது உங்கள்கிட்ட வரவங்க புதுசாக இருப்பாங்க, அவங்க பால் கொடுக்குற குழந்தையாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் டக்குன்னு நீ மாத்திரை போடாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத நீங்கள் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. அது அப்போ மிரக்கல் நடக்காதா? ஏசப்பா கண்டிப்பாக ஏசப்பா பண்ணுவார். அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இது நல்ல சமாரியனில் பேண்டேஜஸ் ஊன்ஸ் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஒரு இதில் கண்ணு தெரியாதவனை சலைவா வச்சு மண் வச்சு போடுறாரு. ஒரு இதில் எந்திரிச்சு நடன்றாரு. ஒரு இதில் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க, எங்கேயோ இருக்கிறவங்க, உன்னோட வேலைக்காரன் அந்த செஞ்சுரியன் கிட்ட சொல்கிறார், இந்த நேரத்தில் சரியாயிடுவான்றாரு. மறித்து போனவங்களை, இறந்து போனவங்களை எழுப்புறாரு. ஸோ நம்ம அதில் நான் அற்புதத்துலேயோ மிரக்கல்ஸ்லேயோ நம்பிக்கை இல்லாத ஆள் நான் கிடையாது. கண்டிப்பாக இருக்குது. பட் ஒவ்வொருத்தரோட விசுவாசம் இட் கீப்ஸ் அது டிஃபர் ஆகும். ஆனால் நான் போயிட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சயின்ஸுக்கு மரியாதை கொடுக்கல. சயின்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீசஸ் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக நான் சயின்ஸோட எதிரின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி நான் சொன்னேன்னா நான் சயின்ஸை யூஸே பண்ணக்கூடாது. நான் ஃப்ளைட்டில் போகக்கூடாது, நான் இந்த ஃபோனில் இந்த வீடியோ பண்ணக்கூடாது, நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் சயின்ஸ், பட் ஐ எம் வெரி கிளியர். விஞ்ஞானனால், சயின்ஸ்னால் முடியாதது, டாக்டர்ஸ்னால் முடியாதது, மருந்துனால் முடியாதது, ஏசப்பனால் மட்டும்தான் முடியும். அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? நான் பொண்ணோ பீட்டர் சொல்கிறார்ல, அவர்கிட்ட பொண்ணோ வெளியோ இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரிச்சு நட அப்படின்னு எழுந்திரிச்சு நடக்கிறாங்க. நிஜமாலேயே அவங்கக்கிட்ட பொண்ணோ வெள்ளியோ இல்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது பிரதர். நம்ம ஆதி அப்போஸ்தலர் மாதிரி நாங்கள் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்கெல்லாம் எல்லாத்தையும் அர்ப்பணித்து ஏசப்பாக்காக பண்ணவங்க. ஓகேவா? நமக்கு இன்றைக்கி உங்கள் பேரில் வீடு இல்லையா? உங்கள் பேரில் வீடு இல்லையா? உங்களுக்கு 2 வீலர் இல்லையா? கார் இல்லையா? என்ன இல்லை உங்களுக்கு? அது நீங்கள் வச்சுக்கிட்டு நான் தப்புன்னு சொல்ல வரல. ஓகேவா? அங்கே தான் நீங்கள் தப்புன்றீங்க. நான் உங்களை அதை வச்சுக்கிற தப்புன்னு சொல்ல வரல. பட் நீங்கள் சொல்கிறீங்கல்ல,
நீ மாத்திரை சாப்பிட்லன்னா உனக்கு 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 உண்மையான சத்தியம் உனக்கு தெரியல அப்படின்றீங்கல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். நிஜமாலுமே பொண்ணோ வெள்ளியோ உங்ககிட்ட கிடையாது, உங்ககிட்ட இருக்குதுல்ல. அப்போ ஏசப்பா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உங்கள் வீடு, உங்களோட வாட்சு கீச்சு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. சரி, அதனால் அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே ஏசப்பட பிள்ளைங்க தான். நம்ம எல்லாத்தையுமே விதவிதமாக தான் யூஸ் பண்ணுறாரு. ஒரு சாதாரண பைக்குக்கே ஒரு டூல் பாக்ஸில் ஒரு ஸ்பேனரு, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு கட்டிங் பிளேயர் இருக்குன்னா, கட்டிங் பிளேயர் வேலையை கட்டிங் பிளேயர் தான் பண்ணணும், ஸ்பேனர் வேலையை ஸ்பேனர் தான் பண்ணணும். ஸ்பேனர் போய் கட்டிங் பிளேயர்கிட்ட, ஏய் நீ என்ன நெட்டை போட்டு திருவிட்டுருக்குற, என்ன மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே வண்டியை ரிப்பேர் பண்ணுறோமா, வண்டியை ஓட வைக்கிறோமான்றதான் நம்மளோட வேலை. அதே மாதிரி சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோமா, ஏசப்பாவோட வேலையை செய்கிறோமா, ஏசப்பா பேரை சொல்லி திருடாமல் இருக்கிறோமா, அவ்வளோதான், அவ்வளோதான். லூக் வாஸ் அ ஃபிசிஷியன். லூக்கா ஒரு ஃபிசிஷியன். லூக்கா எங்கேயாவது மருந்து சாப்பிடாதீங்கன்னு எழுதியிருக்கிறாரா? மருந்து சாப்பிடணும்னு எழுதலை, சாப்பிடாதுன்னு எழுதலை. அதனால் இதெல்லாம் பெட்டி மேட்டர்ஸ், இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா விசுவாசம் உள்ளவன் நிஜமாலுமே மருந்து சாப்பிடாமல் எனக்கு அற்புதம் நடக்கும்போது அது ஆனால் விசுவாசம் இல்லாதவங்ககிட்ட போயிட்டு புதுசாக வந்தவங்களுக்கு, ஒரு டாட்லர்கிட்ட போய், ஒரு குழந்தைங்க கிட்ட போய், சின்ன புதுசாக ஏசப்பா கூட வரவங்கிட்ட போய் நீ டக்குன்னு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது ஏசப்பாக்கு தான் கெட்ட பேர், அது சாத்தானோட வேலை. அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏசின்னு தான் ஞாபகம் வருது. சரி, ஓகே, தயவுசெய்து எல்லாம் வேலைக்கு போவோம், வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். சந்தேகம் இருந்தால் மத்திய 25 ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, மேத்யூஸ் 25 ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் இங்கிலீஷ் பைபிளை கோட் பண்ணுறீங்க, ஐயோயோயோயோயோயோ, ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? எனக்கு தமிழில் ஃப்ளூவன்சி இல்லை, அதனால் இங்கிலீஷ் பைபிள் சொல்கிறேன். இங்கிலீஷ் பைபிள் ஏசப்பா பற்றி தானே சொல்லியிருக்காங்க. ஐயா, அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்கிறோன்றது மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், சரியா? பைபிளில் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துருச்சு. ஸோ வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாரித்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் ஏசப்பாக்கு பிடிச்ச விஷயம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு கீமோதெரப்பி பண்ணும்போது உடம்பெல்லாம் வெந்துடும், புண்ணாயிடும், சாதாரண தோல்லாம் நெருப்பு வச்ச மாதிரி புண்ணாயிடும். 3 மாத குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க, 13 வயசு குழந்தைங்களாம் இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே முடிய மாட்டேங்குது. நான் அவங்களுக்கெல்லாம் போய் ப்ரே பண்ணிவிட்டு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு பைபிளை கொடுத்துட்டு ப்ரே பண்ணால் மட்டும் போதுமா? கண்டிப்பாக ஏசப்பா அவங்களை குணமாக்குவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எந்த உதவியும் நம்ம பண்ண தேவையில்லையா? பண்ணணும். ஸோ நான் கீழே போய் இந்த டாக்டர்ஸ்கிட்டலாம் போயிட்டு அவங்ககிட்டலாம் பேசிவிட்டு எந்தெந்த வார்டில் என்னென்ன தேவைப்படும். இன்றைக்கி கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய பிளாக், தனி பிளாக் பெருசாக இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸோட கவர்மெண்ட் கட்டுறாங்க. ஓகேவா? அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நன்றி. அது போன கவர்மெண்ட்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டில் விஜய் சார் நேராகவே எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அழகாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஜீசஸ். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது வாட்டர் டிஸ்பென்சர்ஸ், தண்ணி குடிக்கிறதுக்கு வாங்கி தரலாமே. 2 வாட்டர் டிஸ்பென்சர் நான் வாங்கி, வித் ஆல் க்ளோரி டு ஜீசஸ், வேறு எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே டபராடிக்கிறதுக்கெலாம் சொல்லலை. நான் தசனபாகம் கொடுக்குற பணத்தையோ சர்ச்சு உண்டியில் போடுற பணத்தையோ இந்த குழந்தைங்களுக்கு தான் கொடுப்பேன், இல்லாதவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு 2 வாட்டர் டிஸ்பென்சரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதாவது சாப்பாடு காசு வேணால் தனியாக போய் காசு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஓகேவா? அவங்களுக்கு எதாவது ஜூஸ் குடிக்கணும், சில குழந்தைங்களுக்கு நான் ஜூஸு காசு கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ அவங்க ஏசி கேட்டிருந்தாங்க, அதான் ஏசிக்கு வரேன். அந்த குழந்தைங்களுக்குலாம் வெயில் காலத்தில் முடியல பிரதர், ஒரு ஏசி வாங்கி கொடுக்கணும், நான் ஏசி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சிருக்கு. இதுக்கு நம்ம வேலைக்கு போகணும். ஓகேவா? நம்ம வேலைக்கு போகணும். நான் தலையில் கை வச்சு ப்ரே பண்ணால் மட்டும், எஸ், தலையில் கை வச்சு அவங்களுக்கு ப்ரே பண்ணுறது, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது எல்லாம் 100% வேணும், கண்டிப்பாக வேணும். புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னாரு ஏசப்பா, கண்டிப்பாக சொல்லணும். அதே ஏசப்பா ஏழைங்களுக்கு உதவுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு.
அதை நம்ம வந்து பைபிள் அந்த பேனா வச்சு ஸ்ட்ரைக் பண்ணிட முடியாது, அதை அடிச்சிட முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு மதுவும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காப்புல. நிறைய பேர் பண்ணுறாங்க, அங்கே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க பிரதர், ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க. தயவு செய்து எனக்கு இது நான் சொல்கிறது வந்து நிறைய பாஸ்டர்ஸுக்கெலாம் கோவம் வரும். ஏங்க தேவனுக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்கறது தான் இயேசுக்கு கொடுக்கறது. என்ன சொல்லியிருக்காரு? அதான் மத்திய 25 படிங்கன்னு சொல்கிறேன். மத்திய 25 ஃபுல்லாக படிங்க. நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அது ஏசப்பா தெளிவாக சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு உங்கள் இஷ்டம். அதனால் அங்கே நிறைய பேருக்கு மருந்து வாங்க முடியல. தயவு செய்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அது உங்களால் முடியும். இருக்கிற சர்ச்சுக்கு ஏசி வாங்கி கொடுக்குறேன், ஃபேனை வாங்கி கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பிரதர், ஒன்றும் வேணாம். சபை கூடுதல் முக்கியம்தான், ஓகேவா? நானும் சபைக்கு போகிறேன், எனக்கும் சபை கூடுதல் இருக்குது. நாங்களும் அங்கே போயிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பைபிளில் படித்து அதை வந்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் மெசேஜை கொடுத்து எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சபை கூடுதல் இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் காசு கொடுக்குற சபை கிடையாது. எங்கள் காசை நாங்கள் வேலை செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற சபை, அதுதான் சபை. அந்த சபையில் தான் நாங்கள் இருக்கிறோம், சரியா? அதனால் நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் இயேசு கூட இருந்தால் போதும், இயேசப்பா சொன்னது கேட்டால் போதும். ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் அதுதான். இதை கோச்சிக்கோங்க, திட்டுறவங்க திட்டிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று, ஏழைக்கு கொடுக்குறது தான் இயேசுக்கு கொடுக்குறது. சர்ச்சு உண்டியில் நீங்கள் 1 கோடி ரூபா போட்டாலும் அது 1 பைசா இயேசுக்கு போகாது. பல ஏற்பாடில் ஒரு பாட்டி வந்து ஒரு அம்மா வந்து காணிக்கை போட்டுச்சே, அது யூத சபை அது வந்து எங்கே நடந்தது, எந்த இதில் நடந்தது, எந்த டைமில் நடந்தது அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க. ஜென்டைல்ஸான நமக்கு ஏசப்பா வந்து புதிய ஏற்பாடில் அழகாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மத்தேயுவில் கிளியராக சொல்லிட்டாரு, ஏழைங்களுக்கு கொடுக்கறது தான், ஓகேவா? ஏழைங்களுக்கு கொடுக்கறது தான். இந்த ஆலயத்தில் இந்த வாட் யூ கால் த பில்டிங் த சர்ச், அந்த சாலமோன் எந்த சர்ச் எவ்வளோ பெரிய சர்ச்சாக இருந்தாலும் அது ஒரு கல் மேலே ஒரு கல் இருக்காதுன்னு சொல்லிட்டார். நானே ஆலயம்னு சொல்லிட்டார், ஓகேவா? கல் மேலே கல்லே இருக்காது, அங்கே சர்ச்சே இருக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் சர்ச்சு உண்டியில் யார் காசு போட்டால் என்ன, எங்கே அது? ஏசப்பா தான் நம்ம ஆலயம், நம்ம உடம்பு தான் நம்ம ஆலயம், நமக்குள்ளே ஏசப்பா இருக்கிறாரு, அவ்வளோதான், ஓகேவா? இது உங்களுக்கு புரியலன்னா ஏசப்பா கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். யூ நோ வை ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ. ரிஜெக்ட் ஆனால் ஃபெயிலியர். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 1 லட்சம் பேருக்கு கேட்டாங்க வந்து கொடுக்கலாம். 1 லட்சம் பேர் HLA டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிட்டு நாளைக்கு யாராவது ஒரு குழந்தைக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மேட்ச் ஆளால் கூப்பிடுவோம். சார் இந்த மாதிரி நீங்கள் எதுவும் கொஞ்சம் கொடுக்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அதான் உங்கள் HLA டைப் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இது ஃபார்ம் make sure that you start with this. Actually, radiology they want capacity மேலே 2.1 lakhs. Ultrasound machine இருந்தது ரிப்பேர் ஆகிருக்குல்ல, அது 2.1 lakhs. அது நான் காசி